ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிட ஜெமினி ஃபைன் டேபிளாக பேசுகிறேன். மகரம், பணம் வர வாய்ப்புகள் அப்படின்றத பார்க்க போகிறோம். எப்படி பணம் வரும், எங்கெல்லாம் பணம் ரிலீஸ் ஆக போகுது உங்களுக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் இங்கே பார்க்குறார். 7 குரு பலன், சரிங்களா? அப்போ பலன், பணம், பதவி எல்லாமே கிடைக்க போகுது. அப்போ வந்து பணம் வந்தாலே பத்தும் பறந்தோடும் சொல்லுவாங்க. அப்போ பணம் எங்கெல்லாம் வரப்போகுது உங்களுக்கு? சமூக வட்டாரத்துலேருந்து வரும். 7ஆம் இடம் சமூகம், சோஷியல் நெட்வொர்க்னு சொல்லுவோம். அந்த சோஷியல் நெட்வொர்க்கில் ஃபஸ்ட்டு நம்ம யார் எடுக்கிறோம்னா உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி எடுக்கிறோம். 7ஆம் இடம். இப்போ மனைவி வீட்டிலேருந்து ஒரு சொத்து விற்கிறாங்க, அது வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வரணும் அப்படின்னு ஒரு கணவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த டைமில் வரக்கூடும். அந்த பணம் நீங்கள் வந்து ஒரு 50 லட்ச ரூபா எதிர்பார்க்குறீங்க, 1 கோடி ரூபா எதிர்பார்க்குன்னா அந்த லேண்டை விற்று உங்களுக்கு பணத்தை கொடுப்பாங்க. அப்போ பணம் வந்து இந்த இடத்துல லேக்ஸ் கணக்கில், குரோர் கணக்கில் நிச்சயமாக வரும். அப்போ கணவன் மனைவி அவங்களுடைய பொருளாதாரம் வளர்ச்சியை நோக்கி போகும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பணம் வரும், அந்த சமூகத்தில் நல்ல பணம் வரும் அப்படின்றத எடுத்துக்கோங்க. அப்போ சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மொத்தமாக மகரத்துக்கு வந்து ஒரு முடிவுக்கு வரும். சொத்து, பணம், நீங்கள் சொத்து வந்தவொடனே எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து எடுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இந்த குடுக்கல் வாங்கல் பிரச்சனையெல்லாம் முன்னாடி நிறையா இருந்திருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்கணும், அவர் வந்து வட்டி மட்டும் கட்டுறாரு, அசல் கொடுக்கலாம். இப்போ அசலோட சேர்த்து உங்களுக்கு கொடுப்பாரு. அப்போ அந்த இடத்துல பணம் வரும். ஏன்னா இதை வந்து சோஷியலில் எடுக்கிறோம். அப்போ சோஷியல்லேருந்து தான் உங்களுக்கு எல்லாமே வரப்போகுது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சோஷியல் வரும், கணவன் மனைவி சோஷியலில் வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் மீடியாவை எடுத்துக்கலாம், வெளி வட்டாரங்கள், மக்கள் தொடர்பு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து உங்களுக்கு பணம் ரிலீஸ் ஆகக்கூடும். அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணக்கூடிய தொழிலில் யாரை நீங்கள் சந்திக்கிறீங்க, உங்களுக்கு ஆப்போனண்ட்டு, உங்களுக்கு ஆப்போசிட்டான ஒரு கிளைண்ட்டை நீங்கள் சந்திக்கிறீங்கன்னா அந்த கிளைண்ட் மூலயமா பணம் உங்களுக்கு வரக்கூடும். அப்போ பொதுமக்கள், அப்போ பொதுமக்கள் ஜனவசியம் சொல்லுவோம். அப்போ 7ஆம் இடம். அப்போ 7 குரு பகவானுக்குள்ள உச்சமாக இருக்காருங்க. அப்போ உச்சமாக இருந்தால் குரு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பணங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் சுவிட்சர்லாந்து, ஃப்ரான்ஸு, இந்தியா எங்கே வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க, அந்த பணம்னாலே குரு தான். இப்போ நீங்கள் மகரத்தில் வந்து பாருங்கள், பிஸ்னஸ் மேன் அதிகமாக இருப்பாங்க. பிஸ்னஸ் மேன், பிஸ்னஸ் உமன். இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த பணம் வந்து கொஞ்ச நாளாக முடக்கத்தில் இருந்திருக்கும் கடந்த காலகட்டத்தில். இப்போ அது அப்படியே உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகக்கூடியது காலகட்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் இப்போ உங்களுக்கு வரப்போகுது. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முகம் தெரியாதவருடைய பணம், இப்போ ராமு, சுப்பு, பிரகாஷ், அருண், இந்த மாதிரி யாராச்சும் பேர்கள் கொண்டவங்களாம் இருக்காங்க இல்லையா, அடுத்தவங்க அவங்களுடைய பணம், முகம் தெரியாதவருடைய பணம். அப்போ இவங்க வந்து ஒரு ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கோங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபண்டு இருக்கு இல்லையா, அந்த கோல்டு, ஏன்னா கோல்டு வந்து குரு. அப்போ கோல்டில் ஃபண்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்கன்னா, மாதாந்திர பணம் போடுறீங்கன்னா அது உங்களுக்கு வரும். அப்போ இதெல்லாம் தடையாக இருந்ததுன்னு வந்துடும். பணம் சார்ந்த விஷயங்கள் எங்கெல்லாம் நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்களோ, முன்னாடி போட்டு வச்சுருப்பீங்க, உங்களுக்கே தெரியாது, ஓ இது நான் போட்டேனா அப்படின்னா அவங்களே கால் பண்ணி சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு வந்து இந்த தடவை ஷேர் வந்து அதிகமாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க, விற்றுருங்க அப்படி சொல்லுவாங்க. அப்படி தான் உங்களுக்கு பணம் வரப்போகுது. அப்போ இது எல்லாமே குரு தான் தரப்படுற. குரு என்பது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. உங்களுடைய ரிசர்வில் உங்களுடைய பணம் ஒரு இடத்துல ஒளிஞ்சுன்னு இருக்கு, அந்த பணம் வந்து வரப்போகுது அப்படின்றத காட்டும். அப்போ மக்கள் தொடர்பில் இந்த பணம் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகக்கூடும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே இந்த பணம் வர்றதுக்கான சோர்ஸை இந்த குரு தான் கொடுக்க போகிறார். இப்போ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போனால் தான் நமக்கு பணம் வரும். அப்போ இந்த வேலையை எங்கே கொடுக்க போகிறார்? ஒரு ஆஃபீஸ்லேருந்து கொடுப்பார். ஆஃபீஸ்ன்றது நேரடியான இடம் தான், நமக்கு நேரடியான எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் எடுக்கிறோம். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நிறுவனங்கள், முக்கியமாக நிதி நிறுவனங்கள், ரொம்ப நாளாக கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதுவாங்க நிறைய பேர், அவங்களுக்கு அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும். நல்ல நிதி நிறுவனங்கள், இந்த ஃபினான்ஷியல் அட்வைஸ் பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வேலை கிடைச்சிடும். பேங்க் செக்டர், ஆசிரியர், இன்ஜினியர், மருத்துவமனை செய்யக்கூடியவங்க, அதாவது மருத்துவர், இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாருங்கள் நல்ல பணம் வரும். இல்லை சார் நான் சாதாரண ஒரு 10,000 ரூபாய்க்கு நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன், வேலை எனக்கு கிடைக்க மாட்டேது, ஒரு ஜவுளி கடையில் வேலை செய்ய போகிறேன், இல்லை வந்து ஒரு சாதாரண ஒரு இதில் வந்து ட்ரை பண்ணுறேன், அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வரக்கூடும் பணம். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, கார் ஓட்டக்கூடியவங்க, இவங்கெல்லாம் அவங்களுக்கும் வந்து பாருங்கள் இந்த கேப் டிரைவர்ஸ்லாம் அவங்களுக்குலாம் பணம் நல்லாவே வரும். ஏன்னா 7ஆம் இடம் வந்து நீங்கள் ஒரு கிளைண்ட்டை வண்டியில் ஏற்றிக்கிட்டு போகிறது, பயணம் பண்ணுறது. அப்போ அதுவும் வந்து உங்களுக்கு வந்து பணத்தை வந்து கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு 30 ரூபா டாக்ஸியில் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு 30 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் இந்த இடத்துல மகர ராசியில் உள்ள அத்தனை பேருக்கும் பணம் வரக்கூடும். முக்கியமாக மகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து இந்த குரு தான் ரிலீஸ் பண்ண போகிறார். அப்போ இதில் உள்ள நட்சத்திரங்களில் முக்கியமாக நம்ம உத்திராடம் எடுக்கிறோம். உத்திராடம் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு உத்திராடம் தான் வரும், அதுக்கப்புறம் திருவோணம், இந்த திருவோண நட்சத்திரம், அதுக்கப்புறம் அவிட்டம். இந்த 3 நட்சத்திரமே குருவுடைய கண்ட்ரோலில் நேரடியாக பார்ப்பார். குரு வந்து ஒரு ஸ்டாரையும் அப்படியே நேராக பார்த்து மொத்தமாக ஒரு ராசியை பார்ப்பார். அப்போ ஒரு நட்சத்திரமும் நல்ல பலன்களை
கை மேலே காசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, காசுக்கேற்ற தோசைன்னுவாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் நீங்கள் கண் கூட பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அப்போ மகரம் பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க, பணம் வரக்கூடும், உங்களுடைய மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடும். முக்கியமாக பணம் வரக்குள்ள நீங்கள் சேவிங்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஆனால் அடுத்த காலகட்டம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைம் வருமா அப்படின்னா கேள்விக்குறியாக இருக்கும். ஆனால் இப்போ பணம் உங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய காலகட்டம். சேவிங்ஸ் பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். இஷ்ட தெய்வம் குலதெய்வம், முக்கியமாக குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், குரு வழிபாடு பண்ணுங்கள். குரு அருள் திருவுருளாக உங்களுக்கு கிடைக்கும். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.